இப்பெல்லாம் சேத்னா கம்பெனில கொஞ்சம் கூட வேலை செய்ய எனக்கு பிடிக்கலன்னு சில பேர் சொன்ன மாதிரி எனக்கு காதுல விழுந்துச்சு. அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் இங்க அசெம்பிள் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்க. மிஸ்டர் மாத்தூர், நீங்க தானே இங்க எல்லாரும் விட சீனியர். நீங்களே சொல்லுங்க, இங்க ப்ராப்ளம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேடம், அது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா. மிஸ்டர் மூர்த்தி. மேடம், எங்க இன்சென்டிவ்ஸ் நீங்க உயர்த்தணும்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். ஜாக்கி. எஸ், ஓகே மேடம். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணி அவர்கிட்ட நாங்க ப்ராப்ளம்ஸ் சொல்லி அவர் உங்ககிட்ட வந்து ப்ராப்ளம்ஸ் சொல்ல. மேடம், என்னோட சஜஷன் என்னன்னா, ஜஸ்ட் ஷட் அப். நான் உங்க சஜஷன் இல்ல, சொல்யூஷன் என்னன்னு கேக்குறேன். உங்க யார்கிட்டயும் சொல்யூஷன்ஸ் இல்லனா லெட்ஸ் finish this meeting then. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா பண்ற? எஸ், என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த கம்பெனி முன்னேறணும்னா முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கணும். தீந்தா. இன்னைக்கு உலகம் ரொம்பவே மாறி இருக்கு. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் முதலாளி தொழிலாளின்னு இல்லாம நல்லா ஃப்ரெண்ட்ஸா பழகணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களோட கம்பெனில நான் ஜாயின் பண்ணி சரியா 5 மணி நேரம் கூட ஆகல. பட் இந்த 5 ஹவர்ஸ்க்குள்ள உங்களை பார்த்து ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் பயப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் ஜாக்கி கூட என்கிட்ட சொன்னாரு, நீங்க ஒரு குட் மார்னிங் சொல்ல 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டீங்களாமே. ஏண்டா என்ன போட்டு கொடுக்குற? ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? பெங்களூர் கம்பெனிஸோட பாஸ் மந்த்லி ஒன்ஸ் ஒர்க்கர்ஸ்க்குலாம் அவரே சாப்பாடு பரிமாறுவாரு. யூஎஸ்ல இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் பிக்னிக் கூட்டு போவாங்க. அவங்களோட வளர்ச்சிக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அவங்க எல்லாம் ஸ்டாஃப்ஸ்க்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களை மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஜாக்கி, சமீருக்கு நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல், ஆட், அப்புறம் ப்ராடக்ட்டோட வீடியோ கிளிப்பிங் ஸ்கிரீன்ல காட்டுங்க.